கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல தேவன் இப்படியாக சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஒரு காலகட்டத்துல எங்கெங்கேயோ பாவம் நடக்கும், நாம் கேள்விப்படுவோம். நியூஸ் மூலியமா யாராச்சும் சொல்லும் பொழுது நமக்கு அது தெரிய வரும். ஆனா அந்த காலகட்டத்துல பாருங்க, பாவம் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு போன் எடுக்கும் பொழுது, ஒரு ஆட் மூலயமா, இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது, ஃபேஸ்புக் பார்க்கும் பொழுது, யூடியூப் பார்க்கும்போது, ஏன் வாட்ஸ்அப் பார்க்கும்போது கூட பலவித காரியங்கள் நம்மை விழ வைப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை தியானிக்க வேண்டும், வேத வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அனுதினமும் தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு தேவனிடத்தில் நாம் கிட்டி சேர்கிறோமோ அந்த அளவுக்கு பாவத்திலிருந்து விலகக்கூடிய வழிகளை ஆவியானவர் நமக்கு போதித்து நடத்துவார். ஆண்டவர் நம்ம கிட்ட பலனை எதிர்பார்க்கல, பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தராய் வாழ வேண்டும் என்பதே அவருக்கு மிகவும் பிரியமான காரியமா இருக்கிறது. நீங்கள் உலகத்தின் பாவங்களுக்கு தப்பித்துக் கொள்ள தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை மீட்டு காத்து ரட்சித்து ஒரு செம்மையான பாதையில வழிநடத்தி கொண்டு செல்வார். ஆமென்.